ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை உங்க சூழ்நிலையோடு ஒப்பிடாதிருங்கள். இந்த வானமும் ஒளிந்து போகும், இந்த பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை கூட ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்றுமில்லா ஆமென் அசட்டை பண்ணாதவரே அன்பா தயவால் பெற்று love you Father தயவால் பெற்று தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவருடைய அன்பை ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற அவருடைய தயவு, அவருடைய கிருபை, இதை சொல்லி துதித்து கொண்டே இருக்கலாம். ஆமென். பரலோகத்தில் பிரசங்கம் கிடையாது, அங்க என்ன மட்டும்தான் உண்டு தெரியுமா? சொல்லுங்க, கேட்குறீங்களா? இருக்கிறீங்களா? ஆராதனை மட்டும்தான் உண்டு. ஆமென். நம்ம எல்லாம் நல்ல ஆராதிக்க பழகணும். கர்த்தர் நல்ல ஆராதிக்கிற ஒரு சர்ச்சில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல வர்ஷிப் பண்ணுங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எத்தனை பேர் துதியை சொல்லிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் வந்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க? நம்ம சொல்லிட்டு வரோமா, வந்து சொல்றோமா? வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டில் நின்று சொல்லு சொல்லுன்னு சொல்லி சொல்ல வைக்கிறோம். இல்லை, துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஏசாயா கண்ட காட்சியில் உயரம் உன்னதமான சிங்காசனம் இருக்கிறது. அதற்கு முன்பதாக 2 சேராபீன்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களை எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி ஒருவரை ஒருவர் பார்த்து, ஒரு சேராபின் இன்னொரு சேராபினை பார்த்து என்ன சொல்லுச்சுன்னா, நாளைக்கு சர்ச்சுக்கு வருவீங்களா? அப்படி கேட்கல. நாளைக்கு நம்ம ஈவினிங் வந்தால் போதுமா, மார்னிங்கே வரணுமா? அப்படிலாம் கேட்கல. ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒரு தேவ பிள்ளை ஒருவரை ஒருவர் பார்த்து ஆண்டவரை பற்றி அதிகமாய் பேசணும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறதை கர்த்தர் எப்படி கேட்பாரா? கவனித்து கேட்பார். சிலருடைய கான்வர்சேஷனை கேட்டுட்டு தெரியாம கேட்டுட்டேன் அப்படி சொல்லிடக்கூடாது. அவர் கவனித்து கேட்பாராம். அப்படி கேட்பாராம். கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் எழுதுவாராம். ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறார், அப்படி எழுதுவாராம். இன்னைக்கு என்னை பற்றி என் பிள்ளைங்க எவ்வளோ பேசினாங்க, இன்னைக்கு இவ்வளோ பேசினாங்க. ஆமாம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதிகமாக யாரை பற்றி பேசுகிறவர்களாக இருக்கணும் தெரியுமா? ஜீசஸை பற்றி. சத்தமா ஆமேன்னு சொல்ல. எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க போடுற ஆமேன்ல அவன் எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. ஏவே அப்படி இருக்கணும். கர்த்தர் அந்த கிருபையை தந்திருக்கிறார்ல. எத்தனை இடத்துல ஆராதிக்க எவ்வளோ தடைகள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சர்ச் கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு ஃபெலோஷிப்பை கொடுத்துருக்குறாங்க. இதை மிஸ் பண்ணவே கூடாது. இதை எந்த அளவுக்கு தேவன் தருகிற தருணத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும். உள்ளவன் எவனுக்கோ கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு பேசும்படி நான் இன்னொரு செய்தியை ஏற்கனவே எடுத்து வச்சேன். ஆனால் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சீக்கிரமாக எழும்ப வச்சு ஒரு வார்த்தையை நினைவில் கொண்டு வந்தார். அதை தான் உங்கள் மத்தியில் பேசும்படி விரும்புகிறேன். நல்ல கவனமாக கேட்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். பைபிள் இருந்தால் எடுத்துக்கோங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம். 3வது அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்களை ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா? நான் நினைச்சேன் இந்த ஹாலில் எக்கோ கேட்குதுன்னு நினைச்சேன். எனக்கு நான் இன்னொன்று நினைச்சேன்,
என்னன்னா வாசிக்கிறவங்களுக்கு மைக்கு கொடுங்கன்னு சொல்லலான்னு வந்தேன். தேவையில்லை. யார் வாசிங்க? சூப்பர், காட் பிளஸ். வாசிங்க சிஸ்டர். உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். போதும், இதான் இன்னைக்கு வேர்டு. உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். உங்க உறுதியிலிருந்து. தாவீது சொல்லுகிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி. இந்த கடைசி காலத்துல அநேகர் வழுவி போவார்கள், அநேகர் விலகி போவார்கள். வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் 3 நிலைகளை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த 3வது நிலையை குறித்து இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எவன் ஒருவன் இந்த உறுதியிலிருந்து விலகுறானோ, அப்படி விலகின ஒருவனை அல்ல பலரை வேதத்தில் நமக்கு பார்க்க முடியும். யூதாஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக இயேசுவினிடத்தில் வந்தவன் அல்ல. பேதுரு எப்படி வந்தானோ, யோவான் எப்படி வந்தானோ, யாக்கோபு எப்படி வந்தானோ, அது போலவே வந்தவன். அதுவும் இல்லாம யூதாஸ் ஜீசஸ் டீம்ல ட்ரெஷரர் வேற. அதாவது நம்பி அவன் கையில பணப்பைய கொடுக்கிறான். காட்டி கொடுப்பதற்காக வரவில்லை. இயேசு சஞ்சரித்த எல்லா பாதையிலும் அவனும் சஞ்சரிக்கிறான். எல்லா நிலையிலும் அவனும் கூட இருக்கிறான். ஆனா கொஞ்சம் விலகணும் பாருங்க, கொஞ்சம் விலகணும். விலகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பார்வையை மாத்துகிறான். அவன் எப்பொழுது அந்த மரியாள் பரிமள தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றும் போது அவன் பார்வையை அவர் பாதத்தை விட்டு அந்த பரிமள தைலத்தின் மேல வச்சானோ, அங்கதான் சாத்தம் பிடிக்க ஆரம்பிச்சான். ஒருவனுடைய உறுதியிலிருந்து விலக அவனுடைய பார்வை மாறினாலே போதும். தாவீது என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அப்படிங்கிறார். சந்தினா ஈவினிங் டைம். அப்ப தாவீதுனுடைய ஈவினிங் டைம்ல தாவீது என்னதான் பண்ணுவார்னா, மெடிடேட் பண்ணி பிரேயர் பண்ணுவார். ஒரு நாள் அப்படி மெடிடேட் பண்ணி பிரேயர் பண்றதுக்காக அவர் வீட்டு பால்கனிக்கு போறார். பால்கனிக்கு போய் இப்படி பார்க்கிறதுக்கு பதில் இப்படி பார்த்தார். முடிஞ்சது, விழுந்துட்டான். அந்த விழுந்து உணர்த்தப்பட்ட பிறகு தாவீதின் ஜெபம் என்ன தெரியுமா? நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும், உறுதியான ஆவியை தாங்கப்பா. ஆண்டவரே, ஆரம்பத்தில் நான் அப்படிதான் ஆண்டவரே இருந்தேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடு. இப்படிதானே இருந்தேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஏன் எங்க ஸ்லிப் ஆகுது? ஆமா, சர்ச்சில் இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணணும், நல்ல விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், பல தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனா சர்ச்சை விட்டு கொஞ்சம் வெளியே போனதுமே அந்த சிந்தையே என்னை விட்டு போகுது. எத்தனை தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். அதுலயும் அந்த நியூ இயர்னு வரும் பாருங்க, எடுப்பாங்க தீர்மானம். நியூ இயர்ல காமனா எடுக்கிற மெஜாரிட்டி பீப்புள் எடுக்கிற தீர்மானத்துல ஒன்று என்ன தெரியுமா? இந்த வருஷத்துக்குள்ள என்ன கோரஸ் பாடும்போது கூட இவ்வளவு கோரஸ் கேட்கல. இந்த வருஷத்துக்குள்ள பைபிள் முடிக்கணும்னு சொல்லி அப்போ ஃபர்ஸ்டே ஸ்கெடியூல் பண்ணுவோம் ஜான் 1ல இருந்து. ஆனால் ஜான் 1 டயர்டு தூங்கி ஜான் 2 தான் எழும்பவே செய்வோம். 1 போச்சா ஒரு வருஷம் போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு, அவ்வளோதான். எத்தனை தீர்மானங்கள். இப்படி தான் சர்ச்சில் ஒரு நியூ இயர் சர்வீஸ் முடிச்சு ஒரு பாஸ்டர் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டாராம், தம்பி இந்த நியூ இயர் சர்வீஸுக்கு நீ தீர்மானம் எடுத்தியா? ஆமாம் பாஸ்டர், தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம் எடுத்தேன்? இனிமேல் தீர்மானமே எடுக்கக்கூடாதுங்கிற தீர்மானத்தை நான் எடுத்தேன் பாஸ்டர். நானும் ஒவ்வொரு வருஷமா தீர்மானம் எடுத்து பார்க்குறேன். ஆமாம், எல்லாம் எடுக்கிறோம், ஆனால் உறுதி அணிக்க முடியுதா? ஆமாம், இந்த உறுதியிலிருந்து விலகிடக்கூடாது.
கர்த்தர் கிருபையாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் வனாந்திரத்திலே அழிந்து போனதற்கு காரணம் என்னவென்றால் அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா, ரட்சிக்கப்பட்டவங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவர்களா, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். மேகத்துக்கு கீழே இருந்தவங்க. அதாவது மோசே, ஆரோன், யோசுவா, காலேப் எந்த பாதையில் நடத்தப்பட்டார்களோ அதே பாதையில் நடத்தப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் உறுதியா இருந்தாங்க. ஆனா மற்ற ஜனங்கள் உறுதியா இருக்கவில்லை. ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டா போதும், இனி எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். இல்லை, பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லுகிறது இல்லை, நான் அதை அடைய ஆசையாய் ஓடுகிறேன். அந்த உறுதியிலிருந்து நான் விலகிடக்கூடாது என்பதற்காக நான் என்ன செய்கிறேன்? எனக்கு எது எது லாபமா இருந்ததோ அதையெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் ஓடுகிற. நல்ல கவனமா கேளுங்க. வேதம் எப்படி எச்சரிக்கிறது என்றால், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவனோ விழாதபடிக்கு. சாத்தான் யார் மேல டார்கெட் பண்ணுவான் தெரியுமா? யார் நிற்கிறாங்களோ அவன் தான் அவனுடைய டார்கெட். விழுந்தவங்கள அவன் டார்கெட் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தனக்கு கொஞ்ச காலம் தான் உண்டு என்பதை அவன் அறிந்து. நிற்கிறவங்க தான் டார்கெட். நீங்க நல்ல ஜெபம் பண்ணணும். நீங்க தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்து பாருங்கள். அடுத்த நாள் அதுல தான் சோதனை வரும், அதுல தான் பிரச்சனை வரும். ஊழியம் செய்யலாம், சரி சர்ச்சில் இன்னைக்கு காலையில் இவாஞ்சலிசம் நடந்துச்சுல்ல, எத்தனை பேர் போனீங்க? வேண்டாம், கை தூக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். சிலர் இப்படி வருது, ஆண்டவரே தூக்க சொல்லிட்டாரு, நேற்று வரை தூக்க சொல்லலை, 2வது நாள் வேலையை காட்டுறாரு. வேண்டாம், வீட்டில் போய் தூக்கிக்கோங்க. ஆமென். ஏதோ ஒன்று செய்யலான்னு வரும் பாருங்க, அப்போ வந்து நிற்போம். ஹலோ பிரைஸ்லாம் வருவான். உறுதியில் இருந்து ஆண்டவர் பாருங்க, நல்ல கவனமாக கேளுங்க. வேதம் சொல்லுகிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியாகவும், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அன்புள்ளவராகவும். நோ, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பை அவருக்கு காட்டணும். இந்த அன்பை ஃபுல்லா அவர் ஃபுல்லி லோடடா இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். இதை காட்டணும். யார்கிட்ட காட்டுறதுக்கு? காட்டுறதுக்கு யாரும் இல்லை. பிதா குமாரன்ட்ட, குமாரன் பிதா கிட்ட, இப்படியே காட்டிட்டு இருக்கிறாங்க. தூதர்கள்ட்ட காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அவங்க யாரு? அவர்கள் பணிவிடை ஆவிகள். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய அன்பை காண்பிப்பதற்காக அவர் தமது சாயலா மனிதனை உண்டாக்கினார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே என்று சொல்லுகிறார். ஆமென். ஒரு நாள் இதை மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் என்னோடு பேசுறார். நீ அவருடைய ட்ரீம் பாய்டா அப்படின்னார். ஒரு ஆமீன் வருதா? ஏன்னா நான் என்ன சொன்னேன்ல, வராது. ஆமென். நாம் அவருடைய ட்ரீம்ங்க. ஆமென். அதாவது என்னை அவர் கனவு கண்டிருக்கிறார். நம்முடைய விசேஷம் என்னன்னா, நம்ம கனவு கனவாவே போயிடும். சில பாருங்க, நல்ல கனவு பார்ப்பாங்க, யாராவது எழுப்பி விடுவாங்க, அவங்களுக்கு வரும் கோபம், திருப்பி படுப்பாங்க. அதை கண்டினியூ பண்றதுக்கு வருமா? வராது. ஆனா ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். அவர் பார்த்தார், நம்மளை போல ஒருத்தனை உருவாக்கி வச்சு அந்த உறவாடினா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்காக என்ன பண்றார்? மனிதனுக்காக தேவன் பூமியை படைத்தார், தமக்காக தேவன் மனிதனை படைத்தார். ஆண்டவர் ஆடு மாடு மரம் பறவை மீன்களுக்காக மனிதனை படைக்கவில்லை. இவைகள் எல்லாம் மனிதனுக்காக படைத்தார், தமக்காக மனிதனை படைத்தார். மீதி எல்லாவற்றையும் உண்டாகட்டும் என்றார், எல்லாமே உண்டானது. ஆனா மனிதனை படைக்கும் போது மட்டும் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தமக்குள்ளே டிஸ்கஸ் பண்றார். நமது சாயலாக கண்ணு மூக்கு ஒவ்வொன்னா செய்கிறார். ஒவ்வொன்னா செஞ்சு என்ன பண்ணார் தெரியுமா? எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு
அப்படின்னு. பாருங்க, தூங்கிட்டு இருந்த 2 பேரும் எழுப்பிட்டாங்க. இதே போலதான் ஆதாம் வந்து அப்படி ஃபர்ஸ்ட் அவர் ஊதினார் பாருங்க. அது ஆதாமுக்காக மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்காகவும். அப்படி ஊதினதும் ஆதாம் கண்ணை திறந்தான். நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், நான் நேத்தே சொன்ன கேட்பேன். ஆதாம் கண்ணை திறந்து ஃபர்ஸ்ட் எதை பார்த்திருப்பான்? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. நான் 2வது ஆன் கேட்டா விழுங்கிருவீங்க. அது நம்ம அப்படி, அது நேச்சரான்னு தெரியல, நமக்கு ஆன்சர் தெரியும். அப்படி கேட்டா நான் சொல்லவே இல்லை. ஆமென். அவன் கண்ணை திறந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுல ஃபர்ஸ்டா யாரை பார்த்திருப்பான்? ஆண்டவரை. எஸ், நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் கார்டன்னா நம்ம லைஃப் ஏதேன் தோட்டம். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல அப்படி கண்ணை திறந்து யாரை பார்க்கிறான் அப்படின்னா ஆண்டவரை பார்க்கிறான். ஆண்டவர் என்ன பண்றார்? நல்ல கவனிங்க. 6 நாள்ல கடைசியா படைச்சது ஆதாம. மனுஷனை படைச்சதும் ஆண்டவர் லீவு போடுறார். ஆமே. ஹல்லேலூயா. நேத்து சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் நீ டியூட்டி போகலையா? லீவு அப்படின்னாங்க. மீட்டிங்க்கு லீவு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் கெஸ்ட்டாக வேற நான் வந்திருக்கிறேன். லீவு போட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் லீவு போட்டார் பார்த்தீங்களா? சிங்கத்தை படைச்சதும் லீவு போடலை, கரடியை படைச்சதும் லீவு போடலை, மனுஷனை படைச்சதும் லீவு போடுறார். 7வது நாளில் கர்த்தர் என்ன செய்தார்? அதன் அர்த்தம் என்ன? ஆதாமை நீ அந்த ரூம்ல படுத்து தூங்கு, நான் இந்த ரூம்ல. நோ, அந்த 7வது நாள் இருக்குல்ல, கர்த்தர் வேற எல்லா வேலையும் மாற்றி வைத்து விட்டு ஆதாமோடு கூட ஏதேன்ல ஓடி உலாவுறார். ஃபுல் டைம் ஆதாம் கூட ஸ்பெண்ட் பண்றார். ஸ்பெண்ட் பண்ணும்போது சொல்றார், ஆதாமை இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத. ஓகே ஆண்டவரே. ஆதாம் கேட்கல. ஏன் இதை சாப்பிடக்கூடாது? கேட்கல. ஆதாமுக்கு எல்லாமே பிரமிப்பா இருக்கிறது. அதாவது தேவன் எதை விரும்புகிறார் தெரியுமா? என் லைஃப்ல எல்லாவற்றையும் டிசைட் பண்ணுகிற ஸ்தானத்தில் கர்த்தர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யார் வாழ்க்கையில கர்த்தருடைய சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறதோ அவங்க வனாந்திரத்தில் இருந்தாலும் அவர்கள் வாழும் வாழ்க்கை ஏதேனாய் தான் இருக்கும். ஆமென். ஆதாம் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அவனுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை வஸ்திரமாக கவர் பண்ணி இருக்கிறார். அவன் என்ன உடுத்தணும் அவர் டிசைட் பண்றார். அது மட்டுமா? ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை. உடனே கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? ஆதாமுக்கோ அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். சிலர் துணை தேடுறதுக்காகவே தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சமூகத்தில் நல்லா தூங்குங்க, கர்த்தர் கொண்டு வருவார். நீ நல்லா கவனிச்சீங்களா? ஆதாமை எழுப்பி விட்டது யாரு? ஏவாளா? நீங்க எந்த ஆதாம சொல்றீங்கன்னு தெரியல. ஆமா, புதிய வெளிப்பாடெல்லாம் வருது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். நான் சொல்ல வந்ததே மறந்து போச்சு. ஆதாம எழுப்பி விட்டது யாரு? இப்ப ஆதாம தூங்க வைக்கிறது யாரு? அது அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்டும் லாஸ்டும் யாருதான்? ஆதியும் அந்தமும் கர்த்தர். என் வாழ்க்கையில் இப்படிதான் இருக்க விரும்புறார் கர்த்தர். இதுல நான் உறுதியா இருக்கணும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும். இதுக்கு இடையில வேற யாருக்குமே ரோல் கிடையாது. மீதி எல்லா உறவுகளும் என்னுடைய ஆழ்ந்த வேலை வராங்க, அவ்வளவுதான். எந்த உறவுக்காகவும் நான் கிறிஸ்துவை விட்டு விடக்கூடாது. கிறிஸ்துவுக்காக நான் எதை வேணாலும் விடலாம், தப்பு கிடையாது. ஆனா யாருக்காகவும் நான் கிறிஸ்துவை விட்டு விடக்கூடாது. என்னுடைய முதலும் அவர்தான், என்னுடைய முடிவும் அவர்தான். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருக்கிற என்று வாக்கு தந்த அவர் மட்டும்தான். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். என் தகப்பனார் மரிப்பதற்கு 2 நாளுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த வேர்டை திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தார். மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும். என்ன மலைகள் விலகினாலும் பேசிட்டு இருக்கிறார். சாட்டர்டே வர்ஷிப் நடத்திட்டு இருக்கிறேன். வர்ஷிப் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வேர்டு என் வாயில வருது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். அப்படி நடத்திட்டு இருக்கும்போது மலை போல நம்பி இருக்கிறோம், சிலரை விலகு போகுது. எனக்கே தெரியல, அது ப்ராஃபஸியா வாயிலிருந்து வருது. யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் இப்படி பேசிட்டு இருக்கிறார் புரியலையே. கரெக்டா திங்கக்கிழமை மதியம் என் தகப்பனார் ஓட்டத்தை முடித்து மகிமையில பிரவேசிக்கிறாங்க.
அப்படியே இடி விழுந்தது போல உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எனக்கு ரொம்ப ஆசை எங்கள் அப்பா கூட இருக்கணும், என் பிள்ளையை பார்க்கணும். அப்போ தான் என் மனைவி கன்சீவாக இருந்தால் 8 மாதம், இன்னொரு 1.5 மாதம் எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தால் என் பிள்ளையை பார்த்துருக்கலாம். இல்லை, என் ஆசை என்னென்னா, அதாவது கொஞ்சம் கூடுதல் ஆசை தான், என் பிள்ளையுடைய திருமணத்தையும் எங்கள் அப்பா தான் நடத்தி வைக்கணும். சரி, எல்லாருமே விரும்புவோம்ல. ஆனால் இல்லை, ஒவ்வொரு உறவுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது பாருங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது போல தான் அந்தந்த அவங்கவுங்க ஸ்டாப் வரும்போது இறங்குவாங்க. நமக்கும் ஸ்டாப் வரும், இறங்குவோம். ஆனால் நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் இருப்பேன் உன் கூட, நீ அக்கினியில் நடக்கும் போதும் நான் இருப்பேன் உன் கூட. இதுதான் கர்த்தர். ஆமே, நம்ம லைஃப்ல அதனாலதான் ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை ஒரு தேவப்புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 நாட்களில் இழந்த பல அந்த உறவுகளை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். ஆமென். இப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கு. ஆதாமுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதாமுக்குள்ள இருந்து விலாவை எடுத்து ஏவாளை உருவாக்குகிறார். ஏவாளை பார்த்ததும் ஆதாம் சொல்றார், ஆண்டவர் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் இல்லை. ஏற்ற துணை இல்லைன்னதும் ஆண்டவர் உடனே ஏவாளை உருவாக்கல. ஆண்டவர் அடுத்தது செய்தது என்ன தெரியுமா? ஒவ்வொரு மிருகத்தையா ஜோடி ஜோடியா வர வைக்கிறார். வெயிட் பண்றான், இவன் ஏதாவது செலக்ட் பண்றானா பார்ப்போம். இல்லை, இவன் செலக்ட் பண்ணல. ஏன் செலக்ட் பண்ணல தெரியும்? இவனா செலக்ட் பண்ணியிருந்தா இவன் லைஃப் பார்ட்னர் யாரா இருந்திருக்கும்? கரடியா இருந்திருக்கும். சிலர் அப்படிதான் செலக்ட் பண்ணி, எங்க வீட்டில் ஒரு சிங்கம் இருக்கு பாஸ்டர், இவனா செலக்ட் பண்ணியிருந்தா இவன் லைஃப் பார்ட்னர் எதுவா இருந்திருக்கும்னே தெரியாது. ஆமே, இந்த ஜிராஃப்லாம் வந்திருந்தா ஆமே ஃப்ளையிங் கிஸ் தான் கொடுக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இவனா செலக்ட் பண்ணியிருந்தா இவன் பார்த்தா பேர் வச்சு விட்டுட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை என்று இருக்கும். ஏன் இவன் அதை குறித்து ஒரி பண்ணலைன்னா, இவன் மேல யார் இருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போதும் தாவீது சொல்லுகிறார், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். இப்போ இல்ல, சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போதும் தாவீது சொல்றார், நான் தூங்க போறேன். ஏன்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது. என் மேல கர்த்தர் இருக்கிறார், நான் ஏன் ஒரி பண்ணணும்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்து, அதே போல கர்த்தர் ஏவாளை உண்டாக்கி கொடுத்தார். கர்த்தர் விலக்கின கனியை குறித்து இவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. அவங்க அதுல உறுதியா இருக்கிறாங்க, உறவுல உறுதியா இருக்கிறாங்க. இதுதான் யாருக்கு பிடிக்காது தெரியுமா? சாத்தானுக்கு பிடிக்காது. ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருக்கிறது சாத்தானுக்கு. நீ உறுதியிலிருந்து விழுந்துட்டேன்னா உன்னை கையில் எடுக்கிறது சாத்தானுக்கு ரொம்ப ஈஸி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா ரொம்ப சிந்திக்க வைத்த காரியம். இவங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு வாய்ப்பு கிடையாது. மாமியார் பிரச்சனை உண்டா ஏதேன்ல? ஒரு பிரச்சனை கிடையாது. மாமியார் பிரச்சனை கிடையாது, நாத்தனார் பிரச்சனை கிடையாது, மாமனார் பிரச்சனை கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத இருந்தும் பிசாசானவன் எவ்வளவு தந்திரமா உள்ள என்றாகிறான் பாத்தீங்களா? இந்த உறவுல, அதாவது தேவன் சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பழம் கிடையாது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்தது எதுக்கு நினைக்கிறீங்க? பழம் சாப்பிடுறதுக்கா? பழகிறதுக்கு. ஆண்டவர் எதுக்கு நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார்? எனக்கு 4 நன்மை செய்யறதுக்கு நினைச்சீங்களா? இல்ல, அப்படின்னா எதுக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை தரணும்? நமக்கு இந்த கான்செப்டே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏதேன்ல கர்த்தர் கொண்டு வந்தது அங்க இருக்கிற பழங்களை சாப்பிடுறதுக்கு, அது ஒரு மேட்டரே கிடையாது. கர்த்தர் ஏதேன்ல கொண்டு வந்ததே பழகிறதுக்கு. இன்னைக்கு ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன், நீங்க கை தூக்க வேண்டாம், நீங்களே உங்களை கேளுங்க. உங்க வாழ்க்கையில எந்த தேவைகளும் இல்லை, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்ட பிறகு உங்களால 1 மணிக்கு ஜெபம் பண்ண முடியுமா? வேலையில பிரச்சனை இருக்கு, போடுறோமா ஃபாஸ்டிங்? பாஸ்டர்ட்ட கூப்பிட்டு கேட்போம், இன்னைக்கு பிரேயர் இல்லையான்னு. நேற்று இருந்தில்ல, நேற்று வேலை நல்லா தானே போயிட்டு இருந்து, இன்னைக்கு தானே போச்சு. ஆமே, சி, நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னா, என் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரணும் அப்படின்னா நான் அந்த உறவை கனவீனப்படுத்துகிறேன் அல்லவா? எங்க சர்ச்சில் ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாரு. பாஸ்டர், என் பையன் என்ன அப்பான்னு கூப்பிட்டு 3 வருஷம் ஆச்சு பாஸ்டர். அவன் உங்ககிட்ட பேசவே மாட்டான். பேசுவான், எப்ப பேசுவான் தெரியுமா? அவன் வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னா அப்படி வந்து நிற்பான்.
பெட்ரோல் போடணும். அப்பான்னு கூட கூட மாட்டானா. பெட்ரோல் தேவை வரும்போது வேற வழி இல்லாம வந்து நிற்கிறான். இன்னைக்கு வேற வழி இல்லாம தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோமா? விரும்பி தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையில திரும்பி பார்த்தால், ஆமே என் லைஃப் பர்பஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படி சொல்லும்படியா என்ன இருக்கிறது நம்ம லைஃப்ல திரும்பி பார்த்தா? கர்த்தர் அழகாய்தானே மனிதனை படைத்தார். தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். எவ்வளோ பெரிய ஒரு உறவுங்க. தூதனுக்கு கூட இவ்வளோ ஓப்பன் ஆண்டவர்கிட்ட நிற்க முடியாது. ஆனா தமது சாயலால் மனிதனை சிருஷ்டித்து, ஆமென், கர்த்தர் எவ்வளவு பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார் தெரியுமா? சாத்தானுக்கு இது பிடிக்கல. சாத்தான் என்ன பண்றான் தெரியுமா? சர்ப்பத்தை கையில் எடுக்கிறான், தந்திரமாய் உள்ள என்றாகிறான். ஆண்டவர் சொல்றார், இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்படிதான் இருக்கும் பைபிள்ல. அதாவது கட்டளை. இது கிங்டம், கிங்கோடைய கட்டளை. இது கட்டளை போட்டதுக்கு அப்புறம் இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கொஸ்டினே பண்ணக்கூடாது. இப்ப சாத்தான் என்ன பண்றான் தெரியுமா? அவன் வேதத்தை புரட்டுகிறவன். அவன் நேர உள்ள என்றாகி யாரை பிடிக்கிறான் தெரியுமா? ஏவாளை பிடிக்கிறான். யார் ரொம்ப வீக்கோ அவங்களதான் அவன் பிடிப்பான். யார் உறுதி இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க அந்த உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிப்பான் என்று 2 பேதுருவிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கேட்கிறான், இந்த தோட்டத்தில் உள்ள பழங்களை எல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? அவர் அப்படி சொல்லவே இல்லை. தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் புசிக்கலான்னு தான் சொல்லியிருப்பார். ஆனால் அவன் இப்படி தான் கேட்பான். அதாவது ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்ச இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வைப்பான். இதுதான் சாத்தான். இயேசுகிட்ட அப்படிதானே வருவான். பிதா என்ன சொல்லுவார்? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சா? அதுக்கு மேல ஒரு கொஸ்டின் மார்க் கொண்டு வந்தான். பாத்தீங்களா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இதுதான் சர்ப்பம் முதல்ல கேட்டுச்சு. அதனாலயோ என்னமோ தெரியல, இந்த கொஸ்டின் மார்க் எல்லாம் பாம்பு மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்காக எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து அப்பாலே போ சாத்தானே சொல்லக்கூடாது. நாங்க நிறைய எக்ஸாம் எழுதி இருக்கிறோம். ஆமே. நம்ம லைஃப்ல இப்படிப்பட்ட வருதுனாலே பாம்பு, அவ்வளவுதான். அவன் வர்றான், இதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ, உடனே இந்த அம்மா அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கறாங்க. அப்படி சொல்லல, இதை மட்டும்தான். அதுதான் அவனுக்கு பாயிண்ட். இதை மட்டும்தான். இவன் என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? அப்படிலாம் சொல்லப்போ, அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ அவன் விஷயத்துக்கு வரான். அது ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இதை புசித்தா நீ யாரா மாறிடுவ? தேவனை. அதன் அர்த்தம் என்ன? நீ தேவன் ஆயிட்டேன்னா உனக்கு யார் தேவையில்லை? தேவன் தேவையில்லை. நீ தேவன் ஆயிட்டேன்னா உனக்கு யார் தேவையில்லை? தேவன் தேவையில்லை. அந்த இடத்துல இவ அலர்ட்டா இருக்கணுமா வேண்டாமா? என்னது? இதை நான் சாப்பிட்டா என் லைஃப்ல ஆண்டவருடைய ரோல் இல்லாம போயிருமா? ஆமா, அப்படி எனக்கு தேவையில்லை. இங்க சாத்தான் என்ன கொண்டு வரான் தெரியுமா? நீ என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன செய்யணும், இதை ஏன் அவர் டிசைட் பண்ணணும்? அதை ஏன் அவர் டிசைட் பண்ணணும்? ஏன் உனக்கு டிசைட் பண்ணா என்ன? உனக்கு டிசைட் பண்ணா என்ன? நீ என்ன சாப்பிடணும்னு அவர் தான் டிசைட் பண்ணணுமா? நீங்க பொதுவாக பார்த்துருக்கீங்களா? இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. இந்த குழந்தையெல்லாம் இருக்குல்ல, குழந்தை என்ன சாப்பிடணும்னு யார் டிசைட் பண்ணுவாங்க தெரியுமா? பிறந்த குழந்தை பிறக்கும் போது எல்லார் வாயிலையும் லட்டு இருக்கும். ஒரு லட்டாவது பிள்ளை கொடுப்போமா? இல்ல அந்த பிள்ளை லட்டுக்கு அழுமா? இல்ல. சரி, அந்த குழந்தைக்கு என்ன ஃபுட்டு, என்ன ட்ரெஸ் போடணும், எல்லாத்தையும் யார் டிசைட் பண்றா தெரியுமா? அந்த பேரண்ட்ஸ் டிசைட் பண்றாங்க. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில A to Z டிசைட் பண்ற அந்த இடத்துல கர்த்தர் இருக்கணும்னு விரும்புறார். இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் கட் பண்றான் சாத்தான். இதை சாப்பிட்டேன்னா நீ தேவனாயிருவ. அப்புறம் எதுக்கு உன் லைஃப்ல ஒரு ஆண்டவர்? இன்னைக்கு எல்லாரும் தங்கள் வாழ்க்கையை தாங்களே தெரிந்து கொண்டு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி தங்கள் வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கையில பிரச்சனை என்று வரும்போது தேவனை தேடுகிற ஒரு பரிதாபமான நிலைதான் எல்லா இடத்திலும் காணப்படுகிறது. எல்லார் வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென்.
இது ஏவாளுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சது. அதனால தான் அவன் அந்த ஃப்ரூட்டை பார்த்துட்டே இருக்கிறான். அவன் வேற எதுவுமே சொல்லலை. இது நீ சாப்பிட்டேன்னா நீ யாராயிருவ தெரியுமா? நீ தேவனாயிருவ, அவரை போல வந்துடுவ. இதுதான் இப்போதான் அவ கண்களில் அந்த பழம் வந்து அப்படி கண்களுக்கு இச்சையா இருக்கு. இது நல்லா இருக்கு இந்த லைஃப். எதுக்கு போவோம்? நிறைய பிள்ளைங்க ஹாஸ்டலில் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோடைய கம்பல்ஷன் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறது, நான் ஹாஸ்டலில் போய் நின்று படிக்கிறேன் அப்படிம்பாங்க. எதுக்கு தெரியுமா? நம்மளை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. சிலர் பாருங்க, நான் வெளியூர் போறேன் அப்படிம்பாங்க. வேலைக்கு நான் வெளியூர் போறேன், உள்ளூர்ல நான் வேலை பார்க்கவே மாட்டேன், நான் வெளியூர் போறேன் அப்படிம்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்கள ஒரு ஆள் ரூல் பண்ணக்கூடாது. ஆமென். சிலருக்கு வந்து பாருங்க, அம்மாக்களை பிடிக்காது, அப்பாக்களை தான் ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு அப்பா வந்தாலே பிடிக்காது, அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தங்க மேல யாரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதிகாரம் செலுத்தக்கூடாது. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு எதுக்கு தேவை? ஆண்டவர் எதற்கு தேவை? சொல்லும் அடியேன். அவ்வளவுதான். கேட்கறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நான் யார் தெரியுமா? ஆண்டவரே, உமது அடியேன். என் லைஃப்ல இந்த நன்மை என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதுனா அந்த காரியம் வேண்டான்னு சொல்லிட்டு விலகணும். அவங்க தான் உறுதியா இருப்பாங்க, அவங்க தான் உறுதியா இருப்பாங்க. இதே போல சத்துரு யார்கிட்ட போறான்னா ஜீசஸ்ட போறான். ஜீசஸ்ட போய் என்ன சொல்றான் தெரியுமா? இங்க பாரு, இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க மட்டும் என்ன அப்படி கொஞ்சம் வணங்குனீங்கன்னு வைங்களேன், இது எல்லாம் நான் கொடுத்துருவேன் சொன்னதும் இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே அப்படின்ட்டார். தேவன் ஒருவரை தவிர இந்த மேன்மைக்காக, இந்த நன்மைக்காக நான் என் அப்பா கூட இருக்கிற உறவை விடணும்னு சொல்றியா? அப்பாலே போ சாத்தானேன்ட்டார். என்ன ஒரு ஆவியில வைராக்கியம் பார்த்தீங்களா? பிதாவோடு இருக்கிற உறவை கட் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளவுதான் ஆஃபர் பண்ணாலும் அதை ஒருத்தன் வேண்டான்னு சொல்றானா அவன்தான் உறவில உறுதியாயிருப்பான். ஆமென். ஆண்டவருக்காக என்ன வேண்டாம் என்று வைத்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என். ஆமென். ஒன்னு ரெண்டு கேள்வி கேட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புறேன். உங்களுக்கு ஆண்டவரை எவ்வளவு பிடிக்கும்? ஆமென். எவ்வளவு பிடிக்கும்? அது நீங்க உங்களை கேளுங்க. ஒரு நாளைக்கு 24 மணிக்கூர் ஆண்டவர் தருகிறார். ஆண்டவரோடு நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? ஆமென். எவ்வளவு நேரம் பைபிள் எடுத்து வாசிக்கிறோம்? நம்ம வாசிக்கிறதெல்லாம் பைபிள் அண்டர்லைன் பண்ணி வச்ச வாக்குத்தத்தங்கள் மட்டும்தானே. ஆண்டவரே, நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆண்டவரே, தாவீது எப்படி பைபிள் படிக்கிறார் தெரியுமா? எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது. அதாவது ஆண்டவர் அவரோடு பேசுகிற வார்த்தை வரும் வரைக்கும் தாவீது பைபிள் பார்த்துட்டே இருப்பாராம். கண்ணெல்லாம் வலிக்குமா. சில நேரத்தில் முதல் எடுத்ததுமே ஆண்டவர் பேசுவார். நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே இந்த பழக்கம் உண்டு. எந்த பழக்கம் தெரியுமா? ஆண்டவரே என் கூட பேசும். ஆமாம், பேச மாட்டார்ல, பேசுவார். ஆனால் ஃபுல்லாக இப்படியே பேசிட்டு இருக்க மாட்டார். ஆமாம், ஏன்னா இப்படி எடுக்கிறவங்களுக்கு ஒரு நாள் ஆதியாகமும் வராது, வெளிப்படுத்தின விசேஷம் வராது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஏசாயால கை வச்சு எடுத்தா அங்கதான் வாக்குத்தத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இதை தாண்டி வரவே செய்யாது. யூதான்னு ஒன்றும் காணவே காணாது. பிலமோனா அவர் எங்க சர்ச் மெம்பரே கிடையாது. ஆமே, நம்ம இப்படிதான். இப்படி மட்டும் இல்லை, கொஞ்சம் உட்காந்து ஹல்லேலூயா உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். இந்த இடத்துல பல நேரத்தில் கேள்வி இதுதான், அது ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு டெஸ்ட் வைக்கணும்? டெஸ்ட் இதுதாங்க.
முழு இருதயத்தோடும் அன்பு கூறுகிறோமோ இல்லையா என்பதை அவர் அறியும்படிக்கு சோதிக்கிறார் என்று உபாகமம் 13:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அப்படிதான் வைக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறார்? அவன் கரெக்டா அந்த டெஸ்ட்டை வைக்கிறான். இதை நீ சாப்பிட்டேன்னா உன் லைஃப்ல ஆண்டவரே தேவையில்லைப்பா. கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது, அது டிபெண்டன்ட் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் சார்ந்திருக்கிற வாழ்க்கை. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு. அவன் உறுதியான பிடி, இறுக பிடிக்கிறான். விட்டமாட்டேன் ஆண்டவரே கடைசி வரைக்கும். இந்த உறவு கட்டாகுது பாருங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க. எப்பொழுது உறவு கட்டாச்சோ அதன் பிறகு அவங்க ட்ரெஸ் தச்சு போடுறாங்க. ஆதாம் பார்வையில் ஏவாள் ஓகே, ஏவாள் பார்வையில் ஆதாம் ஓகே. ஆனா ஆண்டவர் பாருங்க, பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அவர் உலாவும்படிக்கு வருகிறார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அரைக்குறை பைபிள் படிச்ச நமக்கே தெரியுது, ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தும் இறங்கி வரார் பாருங்க. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. தெரியும், தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஆதாமே அப்படிங்கிறார், நீ எங்க இருக்கிற அப்படிங்கிறார். என்ன அதன் அர்த்தம்? கான்டாக்ட் கட் ஆயிட்டு. அவன் இருக்கிறது ஏதேனுக்குள்ளதா, அவன் இருக்கிறது நியூ லைஃப் சர்ச்சுக்குள்ளதா. ஆனா ஆண்டவரால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சர்ச்சில் வந்துட்டோம். எத்தனை பேர் சபைக்குள்ள வந்திருக்கிறவர்கள், எத்தனை பேர் இன்னும் சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறோம்? கர்த்தர் என்ன சொன்னார்? இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். ஒரு தேவ பிள்ளையின் மரணம் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. இளையகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன? இவனோ மரித்தான் அப்படிங்கிறார். எப்போ உறவு கட்டாச்சோ அதுவே மரணம். அதனாலதான் ஜீசஸ் என்ன சொல்வார் தெரியுமா? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவை ஒட்ட வைக்கவும் புதுப்பிக்கவும் அந்த உறவுக்குள்ளே நம்மை கொண்டு வரவும் தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வந்தார். அதற்காக அவர் கொடுத்த கிரயம்தான் அவருடைய ஜீவன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை உருவாக்கினதே அவரோடு உறவாட. ஒரு அருமையான பாடல் உண்டல்லவா? உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வழியே நீர்தானே, உறவின் பிறப்பே நீர்தானே, உள்ளத்தின் மகிழ்வே. எபேசு சபையை போல குவாலிட்டியான சபையை பார்க்க முடியாது. அந்த சர்ச்சில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்ல ஒன்று என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களை ஈஸியாக அடையாளம் காட்டுவாங்க. அந்த சர்ச்சில் யாராவது வசனத்தை மாற்றி பேசினாலே ஹோல் சர்ச்சு பார்ப்பாங்க, ஏய் தப்பா பேசுற. அவ்வளோ கிஃப்டட் சர்ச். இதெல்லாம் ஆண்டவர் சர்ச் லிஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் எபேசு சபை தான் வைக்கிறார். எல்லாமே சூப்பர். உன் கிரியைகள், உன் பிரயாசப்படுறது, நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ற, எல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்குப்பா. என்ன ஆண்டவரே குறை? அந்த ஆதி அன்பு. என்ன ஆதி அன்பு? இந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நீ அப்படியே ஒரு சந்தோஷமா ஆராதிச்ச பாத்தியா, அது மிஸ் ஆயிட்டே உன்கிட்ட. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் என்னை பத்தி கேட்க கேட்க அவ்வளவு ஆசையா இருந்தியே. நான் உனக்காக ஜீவனை தந்தேன் கேட்கும் போதே நீ உடைஞ்சு உடைஞ்சு அழுதியே, அதெல்லாம் மிஸ் ஆயிட்டே. ஆமென். இந்த சபைக்கு கிஃப்ட் ஏறி 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 கடைசியில் என்னாச்சு தெரியுமா? இப்போ அவங்க சர்ச்சுக்கு வரதே எதுக்கு நினைக்கிறீங்க? கள்ளனை கண்டுபிடிக்கிறதுக்கு. யார் கரெக்டா இருக்கிறா, யார் கரெக்டா இல்லை, ஏன்னா கிஃப்ட் இருக்கான். ஆரம்பத்தில் எப்படி வந்தாங்க தெரியுமா? யார் அவங்க தூங்குனா என்ன, அவங்க என்ன பண்ணா என்ன, ஆண்டவரே ஹல்லேலூயா, நான் உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன்ப்பா, அவங்க கிருபையை நினைச்சு கொண்டிருக்கிறேன்ப்பா. இது போக 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 என்ன ஆச்சுன்னா, நான் கேட்கிறேன், இந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்குதாங்க? ஆண்டவரை பத்தி கேட்கும் போதே நம்முடைய உள்ளம், எத்தனை பேருடைய உள்ளம் பூரிக்கிறது.
இயேசுவை குறித்து கேட்கும் போது அவர் எனக்காக வந்தார், அவர் எனக்காக தாமே வெறுமையாக்கி வந்தார். இதெல்லாம் கேட்கும் போது நம்முடைய உள்ளம் பூரிக்குதா? நீங்க இன்னும் 10 நாள்ல உங்களை கர்த்தர் அயர்லாந்துல இப்படி உருவாக்குவார். இப்படி கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அவ்வளவுதான், சேரை தூக்கி தரையில வச்சு ஆமேன்போம். ஆமென். நம்முடைய உள்ளம் எதை விரும்புகிறது, எதை நாடுகிறது? ஆண்டவரோடு இருக்கிற உறவு. ஆமென். ஆண்டவர் எதற்காக நம்மை உருவாக்கினார்? ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை என்று அழைத்த போது இயேசு வந்து சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணுகிற விதமாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்பா அப்பா மகனா மகள்னா நம்ம அப்பான்னு கூப்பிடணும்னா இப்படி யாராவது பாட்டு போடணும். ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்கும் போது அப்பான்னு கூப்பிட்டு ஜெபம் பண்றோம்? ஹல்லேலூயா. தேவனோடு உள்ள உறவு இதுல உறுதியா இருக்கணும். இந்த உறவுல உறுதியா இருக்கிறவங்க மட்டும்தான் பிசாசின் பிடியில சிக்க மாட்டாங்க. தேவனோடு உள்ள உறவுல உறுதியா இல்லைன்னா அவன் விரிக்கிற வலையில ஈஸியா மாட்டிடுவாங்க. அப்படிதான் இந்த ஆதாமை எவ்வளவு மாட்டினாங்க, அவங்க விழுந்து போனார்கள். வேதத்துல இன்னொரு 2 நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று லோத். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இருவருடைய பயணமும் ஆரம்பிக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன், லோத்து அர்ப்பணித்தவன். 2 பேருமே புறப்படுறாங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சதுனால நான் ரொம்ப டீட்டெயிலா போகல, அந்த செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆபிரகாமை சொல்லிட்டு லோத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 சம்பவத்தை வேதத்திலிருந்து சுருக்கமா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஆபிரகாமை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், நீ உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வா அப்படிங்கிறார். ஆபிரகாம் புறப்படுகிறான். அவன் புறப்படும் போது அவனோடு கூட அவனுடைய மனைவி புறப்படுறாங்க, அவனுடைய சகோதரன் மகன் லோத்தும் புறப்படுகிறார். லோத்து புறப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஆபிரகாம் இந்த காரியத்தை கண்டிப்பா வீட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். இப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசுறார். அந்த சத்தம் கேட்டு லோத்து அர்ப்பணிக்கிறான். அப்ப நானும் வரேனே. ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன் என்றால் லோத்து அர்ப்பணித்தவன். ஆபிரகாம் புறப்படுகிறான். இந்த ஆபிரகாம் இதுல எல்லாம் உறுதியா இருந்தான்னு நினைக்கிறீங்க? ஒன்று, அழைப்பில் உறுதியா இருந்தான். அழைப்பில் உறுதியா இருந்ததனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். திருப்பியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் பிரதர் வாசிக்கணும். ஓகே, 10வது வசனத்தை. ஓகே, ஆமே, 10வது வசனம் வாசிங்க சிஸ்டர். இப்போ உறுதி இல்லாதவனுடைய செயலை பார்த்தீங்களா? லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எங்க பார்க்கிறான்? சோதோமை பார்க்கிறான். சரியா? இனி 14வது வசனத்தை பிரதர் வாசிங்க. சூப்பர். 14. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் நீங்க வாசிங்க. 14 வாசிங்க. ஆபிரகாமை விட்டு பிரிந்து, இந்த வேட கவனிக்கணும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கையும் தெற்கையும் மேற்கையும். 2க்கு வித்தியாசம் பாத்தீங்களா? ஒருவன் அவனாக பார்க்கிறான், இன்னொருவன் கர்த்தர் காண்பிக்கிறதை பார்க்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நானா பார்த்து போறதுன்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் சாத்தான் விரும்புறது. நீ பாரு, நீ பாரு. லோத் சீனியர் யாருங்க? லோத் ஆபிரகாம் சீனியர் யாரு? என் கூட வரீங்களா? டிராவல் பண்றீங்களா? இருக்கிறீங்களா? ஏன்னா அங்க லைட் இல்லாதனால இருக்கிறீங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்டீங்களா? தெரியல. ஆமே, எழுமி நின்னப்போ தெரிஞ்சது, உட்கார்ந்தப்போ சீக்கிரம் தெரியல. இல்லை மீட்டிங் முடிஞ்சு போயிட்டாங்களா? அதனால இடையில கொஞ்சம் அப்படி அசைஞ்சு இருந்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஆமே, நல்ல கவனிங்க. லோத்து அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான்.
அவனும் சுத்தி பார்த்துருப்பான், இது சூப்பர், போ வா. இப்படி பார்த்து போக தெரியாதா ஆபிரகாமுக்கு? ஆபிரகாம் வெயிட் பண்றான். ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அழைப்பு, அதான் அழைப்புல உறுதியா இருக்கிறது. கானானுக்கு போன்னு சொல்லவே மாட்டார் அவங்ககிட்ட. நான் உனக்கு காண்பிக்கின்ற, நான் தான் உனக்கு காட்டுவேன். இதான் அழைப்பு, இதான் அழைப்பு. என் மேல இருக்கிற அழைப்பு என்ன? ஆபிரகாமே, நான் தான் உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் காட்டுறது வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். இதான் ஆபிரகாம், இதான் உறுதி. ஆமென். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் சொல்லவா? லோத்து நாள்தோறும் வாதிக்கப்பட்டான், அப்படி இருக்கு பைபிள்ல. ஆபிரகாமோ ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். எங்க பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறது சோதோம். கர்த்தர் அழிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சுலாம்? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? இங்க பாரு, நான் தான் சீனியர், நான் எதை தெரிந்தெடுக்கிறேனோ அங்கதான் நான் போவேன், அதுக்கப்புறம் ஆப்ஷன் உனக்கு. ஆமென். அப்படிதானாங்க? ஆமாம். வீட்டில் கறி வச்சாலும் முதல்ல போகிறவங்க லெக் பீஸ் எடுத்துருவாங்கல்ல, கடைசி வரவங்க என்ன இது ஒன்றுமே இல்லை இருக்கிறதுல. ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் பெஸ்ட்டை நம்ம தூக்கிடுவோம்ல, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டை தூக்கிடுவோம். ஆபிரகாம் பாருங்க, வெயிட் பண்ணுறான், அவசரப்படலை. ஏன்னா என் மேலே இருக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? நான் உனக்கு காண்பிக்கிறேன். இந்த நம்பிக்கை தானங்க ஆபிரகாம ஈசாக்கு அழைச்சிட்டு போகும்போதும், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க கர்த்தர் பார்த்து கொள்வார், நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும், நான் ஏன் ஃபீல் பண்ணணும், நான் ஏன் ஒரி பண்ணணும்? இவங்களால மட்டும்தான் யெகோவா ஈரேன்னு சொல்ல முடியும். நானா பார்த்து போனேன், தூரத்துல இருந்து பார்க்கும்போது கர்த்தருடைய தோட்டம் போல இருந்துச்சு. கர்த்தருடைய தோட்டத்திலே வேலை காட்டினவன் யாரு? அவன் அப்படிதாங்க கூப்பிடுவான். என்ட்ரன்ஸ்ல ஏதேன்னு போட்டிருப்பான், உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அவன் அப்படிதான் கூப்பிட்டுருப்பான். ஆமென். ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டு தானே இருப்பான். அப்படித்தானே ஆண்டவர் வான் பண்றார். இது லோத்து பிரச்சனை என்ன அப்படின்னா, லோத்து நீதிமான் இல்லையா? லோத்து நீதிமான் தான். பைபிள் அவனை நீதிமான் தான் சொல்லுது, பாவின்னு சொல்லல. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவனா தெரிந்தெடுத்து போறான், உறுதி இல்லை. ஆனா ஆபிரகாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். லோத்து பிரிந்து போன பிறகு உடனே ஆபிரகாம் பெட்டி எடுத்துட்டு போனான். இல்ல, அவர் என்கிட்ட இன்னும் காட்டல. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நோக்கி பார் அப்படிங்கிற. நீ பார் ஆபிரகாமே. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லவா? லோத்து ஒரே திசையை பார்த்து போனான், ஆபிரகாமுக்கு கர்த்தர் எல்லா திசையும் காண்பித்து கொடுக்கிறார். நான் பார்ப்பதை விட கர்த்தர் எனக்கு காண்பித்து தருவது மேலானதுன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இந்த மாலை வேளையில பாரத்தோடு அன்போடு சொல்றேன், விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒன்றை தெரிந்தெடுப்பதற்கு முன்னமே அது உங்கள் மனம் விரும்பினதா அல்லது கர்த்தர் காண்பித்ததா என்பதை சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு யார் எப்படின்னு தெரியாதாங்க, எல்லாம் தெரிந்தும் சீஷர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்னே அவர் இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று லூக்கா 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரியாதா? மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று யோவான் 2 கடைசியில் சொல்லியிருக்கு. யூதாஸ் யாருன்னு தெரியும், பேதுரு யாருன்னு தெரியும். அவர் விரும்பினபடி தெரிந்தெடுத்திருந்தால் 12 யோவான்களை தெரிந்தெடுத்திருப்பார். அவருக்கு செஸ்ட் பெயினே வந்திருக்கும். ஏன்னா யோவான் எங்க தான் சாஞ்சிருப்பா. ஆனா பிதா கிட்ட டிஸ்கஸ் பண்றார் பாருங்க, நைட்டு ஃபுல்லா யார் ஆண்டவரே இருக்கணும். பிதா சொல்றார், பேதுருவை தெரிந்தெடுத்துக்கோ, அவன் மறுதளிப்பானே வச்சுக்கோ. யோவானை தெரிந்தெடுத்துக்கோ, யூதாஸை தெரிந்தெடுத்துக்கோ. வாழ்க்கையில ஒன்றை தெரிந்தெடுப்பதற்கு முன்னே நாம் ஜெபித்து தெரிந்தெடுத்தால் சந்தோஷமாக இருப்போம். இல்லை என்றால் வாழ்க்கை ஃபுல்லா ஜெபித்து கொண்டே இருப்போம். நிறைய பேர் அப்படிதான் அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஜெபத்துக்கும் வராங்க. ஆமென். இங்கே இருப்பது நல்லது. ஒன்றை தெரிந்தெடுப்பதற்கு முன்னே ஆபிரகாமை பாருங்க, எவ்வளவு ஞானமாய், நீ அங்க போ, உனக்கு எங்க வேணுமோ போய்க்கோ. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்ல, நீ பாரு, நீ பாரு. அழைப்புல உறுதி. அது மட்டும் இல்ல, இப்ப சோதோமின் ராஜா 14வது அதிகாரத்துல வர்றான் பாருங்க. சோதோமின் ராஜா எப்படி வர்றான் அப்படின்னா, பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வரான்.
சோதோமின் ராஜாவின் இந்த ஜெயத்துக்கு காரணம் யார் அப்படின்னா ஆபிரகாம். அதனால சோதோமின் ராஜா என்ன பண்றான்? ஆபிரகாமோடு ஐக்கியம் வைக்க வருகிறான். ஆபிரகாமோடு ஐக்கியம் கொள்ள வரும்போது ஆபிரகாம் அந்த இடத்துல கர்த்தரை விட்டு கொடுக்கவில்லை. ஆபிரகாம் மட்டும் சோதோமின் ராஜா கிட்ட கையை நீட்டி இருப்பானா? ஆபிரகாம் வாழ்க்கையில ஒவ்வொரு உயர்வு வரும்போதும் சோதோமின் ராஜா சொல்லியிருப்பான், என்னாலதான் என்னாலதான். ஆபிரகாம் இப்படி கை நீட்டும். லோத்து சோதோமின் ராஜா கிட்ட போய் கை நீட்டுறான் அந்த இடத்துல போய் தங்குறதுக்கு. லோத்து உறுதி இல்லாதவன். ஆபிரகாமோடு வந்த லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். ஆனால் இப்பொழுது சோதோமுல போய் தங்குவதற்காக சோதோமின் ராஜா கிட்ட போய் கை நீட்டுறான். ஆனால் ஆபிரகாமோ இப்படி கை நீட்டுவான்னு பார்த்தா ஆபிரகாம் கையை மேல வைத்துட்டான். ஹல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்கல்ல? உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். நீங்க இப்படி கை உயர்த்தி பழகிட்டீங்கன்னா இப்படி கை நீட்டுற நிலைமைக்கு கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, இப்படி எல்லாம் நீட்டிட்டு நடக்கலன்னு வரும்போது கையை உயர்த்த பாப்போம், கையை தூக்க முடியாது. நீங்க இப்படி மட்டும் சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடி அவனுடைய பாதரட்சையின் வாரை கூட எடுக்க மாட்டான். ஒரு வாரை கூட எடுக்க மாட்டேன் சொல்லி கையை அப்படி மேல வைத்துட்டான். ஆபிரகாம் என்ன நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா? 4 பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி இருக்கிறீங்க. அவங்க யாரையும் நீங்க கொல்லல, நீங்க துரத்தி விட்டு இருக்கிறீங்க. ஒரு ராஜாவை துரத்தி விட்டீங்கன்னா எப்ப வேணாலும் அவன் பழி வாங்க வருவான். அப்போ உங்களுக்கு சிலருடைய சப்போர்ட் தேவை, சிலருடைய உதவி தேவை. சோதோமின் ராஜா வாலண்டியரா வரான், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த பொருட்களை வாங்கிக்கோன்னு. ஆபிரகாம் சொல்றேன், இல்ல 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 இல்ல, இந்த இடத்துல நான் கை நீட்டி வாங்கினேன்னா ஆமே நான் அவரை விட்டு கொடுத்தது மாதிரி ஆயிரும். இது கிறிஸ்துவ ரிஃப்ளெக்ட் பண்றது இல்லங்க. நான் மட்டும் சாத்தான் தரதை மட்டும் கையை நீட்டி வாங்கினேன்னா நான் ஆண்டவரை விட்டு கொடுத்தது மாதிரி ஆயிரும். இல்ல இல்ல, கையை மேல உயர்த்திட்டான். உலகம் நிறைய ஆஃபர் பண்ணும்போது வேண்டாம், இது தேவன் எனக்கு அனுமதித்தது கிடையாது, கையை மேல உயர்த்திட்டான். இயேசுவை பார்த்தீங்களா? கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சி கேட்பார், அழுது கேட்பார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யணும். ஒரு வாட்டி இல்ல 3 வாட்டி கேட்கிறார். அது அர்த்தம் என்ன? இந்த பாத்திரம் நீங்க நல்லா இருக்கும்னு அவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனாலும் பிதாவின் சித்தத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவருடைய விருப்பம் என்ன? இந்த பாத்திரம் நீங்க நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே. ஏன் அவர் அடிக்க பயந்து சத்தம் போட்டார் நினைக்கிறீங்களா? இல்ல, ஏன் நம்முடைய பாவம் அவர் மேல வருதில்லை. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அல்லவா? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமக்க வேண்டும். அவர் கைவிடப்பட போகிறார் அல்லவா நாளைக்கு. இதெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்க இப்படி செய்யுங்க அப்படி சொல்லி பிதா கிட்ட கேட்டு அழுறாரு. அவருடைய வியர்வை ரத்தம் அவடியுது. கொஞ்சமாவது பேசி இருக்கலாம், ஒண்ணுமே பேசல பிதா. அப்ப பேசவே இல்லை. அடுத்த நாள் இவர் பிதா கிட்ட கேட்டதை பிலாத்து ஆஃபர் பண்றான், நான் நினைச்ச உன்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு. இயேசு எப்படி தெரியுமா இருந்தார்? மௌனமா இருக்கிறார். என்ன? பிதா கிட்ட கேட்டதை பிலாத்து கிட்ட கேட்க மாட்டேன், என் அப்பா கிட்ட கேட்டதை நான் அடுத்தவங்க கிட்ட கேட்க மாட்டேன். இதுல உறுதியா இருக்கிறோமா? ஜபத்திலையும் வைக்கிறோம், 4 பேர்ட்ட ஃபோன் பண்ணியும் கேட்கிறோம். அதாவது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன மறுதலிக்கல பாரு, உனக்கு தான் திறந்த வாசல் நான் வைப்பேன். இதுதான் ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட். அந்த சிச்சுவேஷன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், எங்க அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வொர்ஷிப் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்க? ஆமென், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி தப்புவியாமல் போனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்கிறாங்க. கர்த்தர் அவர்களை காப்பாற்றினாரா? காப்பாற்றலையா? காப்பாற்றினார்ல. இப்ப இந்த சம்பவமே நமக்கு தெரியலன்னு வைங்களேன். தீ எரிஞ்சிட்டு இருக்கு. கர்த்தரால எப்படி காப்பாற்ற முடிஞ்சிருக்கும்னு நம்ம நினைப்போம். என்ன சொன்னீங்க? கரெக்டா தான் சொன்னீங்க. சொல்லுங்க. நம்ம என்ன தெரியுமா நினைச்சிருப்போம்? ஆண்டவர் ஒரு மழையை பெய்ய வச்சு அதை அணைச்சி தீய எரிய விடாம. நம்ம அறிவு அப்படிதான் நாங்க சொல்லும். ஆனா இவங்க இந்த தீர்மானம் எடுக்கும் போது சும்மா எரிஞ்சிட்டு இருந்த அக்கினி இப்ப எத்தனை மடங்கு எரியுது? 7 மடங்கு எரியுது.
ஹல்லேலூயா. 7 மடங்கு அக்கினி. இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ளே தூக்கி போடப்படுகிறார்கள். அக்கினிக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவரோடு கூட நடந்துட்டே இருக்கிறாங்க. அவன் ஒரு நாள் இதை படிக்கும்போது அப்படியே எப்படி இருந்தோம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இவங்க இதுவரை பார்க்காத கர்த்தரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து உள்ள பேசிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து நேபுகாத்நேச்சர் கூப்பிடுறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே வெளியே வான்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 minutes ப்ளீஸ், ஒரு 5 minutes. ஏன்னா நிறைய இந்த வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இவங்களை தூக்கி போட்டவங்க எல்லாம் செத்து போனாங்க, ஆனா இவங்க உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கும் போது நாம் அதுல எப்படி நிக்கிறோம் கர்த்தர் பார்க்கிறார். இந்த அக்கினியில நீ எனக்காக நின்ன பாத்தியா, இந்த அக்கினி 7 மடங்கு ஆகும்போது நான் உனக்காக வந்து நிப்பேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. நாங்க மலையாளத்தில் ஒரு பாட்டு பாடுவோம். எரிதியில் வீணாலும் അവിടെ ഞാൻ ഏകനല്ല, എരിതിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല, വീഴുന്നതു തീലല്ല, എൻ യേശുവിൻ കരങ്ങളിലാ, വീഴുന്നതു തീലല്ല, എൻ യേശുവിൻ പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறார்னா ஒரு பரிகாரம் இருக்குன்னு அர்த்தம். உலகம் நம்முடைய தகுதியை பார்க்க பரீட்சை வைக்கும், பரலோகம் நம்மை தகுதிப்படுத்த பரீட்சை வைக்கும். ஆமென். அந்த கொஞ்ச பலத்துல நம்ம கர்த்தரை விட்டு கொடுத்து எனக்கு ஒரு வேலை வேண்டாம், ஆண்டவரை மறுதலித்து எனக்கு ஒரு வேலை வேண்டாம், ஒன்றரை ஆமேன் வருது. ஆமென். ஆண்டவரை விட்டு கொடுத்து வேண்டாம் வேண்டாம். ஹல்லேலூயா. அவன் உறுதியா இருக்கிறான், கையை மேல தூக்கிட்டான். இதை பார்த்துட்டு ஆண்டவருக்கு தாங்க முடியல. அன்னைக்கு நைட்டே ஆபிரகாம்கிட்ட பேசுறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். I am your shield and your very great reward. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்ன தருவீர் ஆண்டவரே? அவனுக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கிறது, 1000 வருத்தங்கள் இருக்கிறது. அது அவனுக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற ஒரு டீல். ஆனா இன்னொரு ஆளுக்கு முன்பதாக என் அப்பா நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சில காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்யலன்னு எனக்கு வருத்தம் உண்டு, சில காரியத்தை ஆண்டவர் கொஞ்சம் டிலே பண்றான்னு எனக்கு வருத்தம் உண்டு. அது எனக்கு அவருக்கு இடையே இருக்கிறது. ஆனா சோதோமின் ராஜா கிட்டையோ இன்னொருத்தர் கிட்டையோ என் அப்பாவை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இப்படி உறுதியா இருக்கணும். எனக்கு சில வருத்தங்கள் இருக்கிறது, நான் இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருக்கிறேன், ஆண்டவர் ஏன் கூட திரும்பி பார்க்கல. அது எனக்கு அவருக்கு இடையே இருக்கிற டீலிங். அதுக்காக இன்னொரு ஆள் இடையில வந்து ஸ்கோர் பண்ணனா விட மாட்டேன். இந்த பழத்தை ஏன் அவர் உனக்கு விளக்குனார் தெரியுமா? விளக்குனார்னா விளக்கிட்டு போறார், நீ விலகிப்போ. ஆமென். அது அவருக்கு தர பிடிக்கலன்னா வேண்டாம் எனக்கு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தேவன் தந்தது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்றீங்க. ஆமென். தேவன் தந்தது எனக்கு போதுன்னு சொன்னாங்க. அடுத்த வார்த்தை சொல்லாம சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். ஒருவேளை தந்ததையும் எடுத்துட்டாருன்னா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த ஆபிரகாம் பாருங்க. ஆபிரகாம் எங்கெல்லாம் கேள்வி கேட்கிறானோ அங்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவார். பாத்தீங்களா? அங்கெல்லாம் ஆபிரகாம் விசுவாசிப்பான். இதான் ஆபிரகாம் உறுதியா இருக்கிறான். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவன் யாரை விசுவாசிக்கிறான்? கர்த்தரை விசுவாசிக்கிறான். இப்போ மீண்டும் கர்த்தர் பேசுகிறார். 7வது வசனம். அப்போ ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? நீங்க விசுவாசிக்க கர்த்தர் தம்முடைய மனதில் இருக்கிறத உங்களுக்கு ஓபன் பண்ணிட்டே இருப்பார், வெளிப்படுத்திட்டே இருப்பார்.
பின்னும் அவனை நோக்கி, இந்த தேசத்தை கர்த்தர் நானேன்னு சொல்றார். இதுவரை கேட்டுட்டு இருந்த ஆபிரகாம் இப்பொழுது கேட்கிறான், அதை நான் எதினால் அறிவேன்? ஆண்டவரே, நீங்க இதுவரை சொன்னது என் புத்திக்கு மேலப்பா, இப்ப நான் விரும்புறேன், அதை அறியும்படி விரும்புறேன். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்திற்கு கொண்டு வா. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒருத்தங்க வார்த்தையை சொல்லி ஒரு உடன்படிக்கையை பண்ணும்போது இந்த மிருகங்களை 2ஆ துண்டிப்பாங்க. துண்டித்து அதை அப்படி 2 சைடை விலக்கி வச்சுட்டு, இப்போ 2 பேர் பேசுகிற காரியத்துக்கு உடன்படிக்கை செய்கிறதின் அடையாளமாக அதன் வழியாக நடப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நம்பிக்கை வரல, நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து துண்டித்து வை, நான் பாஸ் பண்ணுறேன். அதன் அர்த்தம் என்ன? அது இன்னும் ஒருத்தங்க அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படி சொன்னாங்க, அந்த காலத்தில் இப்படி உடன்படிக்கை பண்ணுவதின் அடையாளம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் உனக்கு கொடுத்த வார்த்தையை நான் மீறிட்டேன்னா இதை எப்படி துண்டித்தியோ அதே போல் என்ன நீ என்ன பண்ணிக்கோ, துண்டிச்சிக்கோ. இது ஒரு உடன்படிக்கை. நான் மீற மாட்டேன் ஆபிரகாமே, உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல, நீ இதெல்லாம் கொண்டு வந்து வெட்டி வை, நான் அதை பாஸ் பண்ணுறேன். ஆபிரகாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அது போல் அந்த பறவைகளை விட்டுருவான். மாறாக இந்த வெள்ளாட்டு, கடா, ஆட்டுக்குட்டி இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவான் அப்படின்னா 2ஆ கட் பண்ணுவான். நல்லா கவனிங்க. ஏன்னா இவன் மேலே என்ன இருக்குது? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இருக்கு. இப்போ 2ஆ கட் பண்ணும்போது கர்த்தர் வருவார்னு பார்த்தா வேதம் சொல்லுகிறது. 11வது வசனத்தை பாருங்கள். பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் உவமையை சொல்லும் போது சொல்லுவார், சில விதைகள் வழியருகே விதைக்கப்பட்டன. எது வந்து கொத்தி போட்டது தெரியுமா? பறவைகள். அதன் அர்த்தம் என்ன? சாத்தான் எதுல கவனமா இருக்கிறான் தெரியுமா? எனக்குள்ள என்ன விதைக்கப்பட்டக்கூடாது? வாக்குத்தத்தம் விதைக்கப்பட்டக்கூடாது. ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தை வாசியுங்கள். 11. பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை சத்துரு எடுத்து கொண்டு போக நான் விட மாட்டேன். ஒரு குடும்பத்துல பறவைகளை துரத்துகிற உத்தரவாதம் எடுக்கிற நபர்கள் தேவை. ஆமென். ஆபிரகாமோடு தானே லோத்து வந்தான். லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனா லோத்தின் சந்ததி வாக்குத்தத்த சந்ததியாய் மாறலையே. ஏன்? வாழ்க்கையில பறவைகள் வந்து இறங்குது, அவன் துரத்தல்ல. நம்ம குடும்பத்தில் நம்ம தலைமுறைகள் மேல இப்படிப்பட்ட பறவைகள் வந்து இறங்க விடக்கூடாது. அதை துரத்த உத்தரவாதம் எடுக்கணும். ஆண்டவர் வருவார்னு சொல்லிட்டு ஆபிரகாம் தூங்கல்ல, ஆபிரகாம் துரத்துறான், அதை துரத்தி கொண்டு இருக்கிறான். இதுக்கு மேல வந்து இறங்கக்கூடாது. ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார், நான் வருவேன் என்று. ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். இவன் என்ன பண்றான் தெரியுமா? துரத்தி 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 துரத்தி. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இங்கெல்லாம் தெரியல, இங்க காக்காவே புறா மாதிரி இருக்கு. நேற்று பாஸ்டர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. பாஸ்டர் புறாவான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர் காக்கா அப்படின்னாங்க. நம்ம ஊர்ல ஏதாவது போடும்போது காக்கா வரும் பாருங்க, துரத்துவாங்க பாருங்க. எப்படி துரத்துவாங்க? ஹலோ போயிட்டு வா அப்படியா? இல்லை, நீங்க இந்த ஷூக்கு போகும், உடனே உடனே போகும், பாம்பே போகும். அவன் ஓடி போய் துரத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில திடீர்னு பார்த்தா மீன் கழுவி வச்சிருப்பாங்க, அப்போ பார்த்து பூனை வரும், ஓடி போய் ஒரு 2 வாட்டி துரத்துனாலே என்ன ஆயிடுவாங்க தெரியுமா? டயர்ட் ஆயிடுவாங்க. ஆபிரகாம் பாருங்க, அவனுக்கு திராணி இருக்கிறது வரைக்கும் துரத்துனான். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கண்ணை மூடிட்டான். ஆபிரகாம் தூங்குனான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். டயர்ட் ஆயிட்டான். என் ஆண்டவர் யார் தெரியுமா? உன் பலவீனத்தில் என் பலன். எப்ப அவனுக்கு முடியலன்னு வருதோ
அடுத்த வசனங்களை நீங்க படிக்கும் போது தெரியும், கர்த்தர் அவனுக்கு பிராமிஸ் பண்ணுகிறார். என்ன பிராமிஸ் பண்ணுகிறார் தெரியுமா? அதனுடைய ஆமென், ஹல்லேலூயா. அதனுடைய 13 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அதுல கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதனுடைய 17வது வசனம் முதல் பாருங்கள். இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வீட்டுல உங்க வாக்கு தத்தத்தை எடுத்துட்டு போக எந்த பறவைக்கும் இடம் கூடாதீங்க. அதை நீங்க துரத்துங்க இயேசுவின் நாமத்தில். அந்த இடத்துல தேவன் எழுந்தருளுவார். தேவன் உங்க கூடாரத்தில் எழுந்தருளுவார். விடக்கூடாது. ஆமென். ஆண்டவர்ட்ட எல்லாம் நான் எதினால் அறிவேன். ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் ஆவியானவரால் எழுதப்பட்டது. அது நமக்கு படிச்சுட்டு போக சரித்திரம் அல்ல. நம்ம வாழ்க்கையில விதைக்கப்பட்ட வார்த்தைகள் எங்கே எங்கே? விதைகள் ஒரே டைப் விதை தானங்க, விதைத்தவரும் ஒருவர் தானங்க. ஆனா விழுந்த இடம் தானே தவறு. அந்த பறவை ஏன் வந்து கொத்திட்டு போகுது? விடக்கூடாது. ஆபிரகாமுக்கு இதுக்கு மேல துரத்த முடியல. அவன் டயர்ட் ஆயிட்டான், அவன் தூங்கிட்டான். கர்த்தர் விடல, ஆண்டவர் எழுந்தருளினார். வேதம் சொல்லுகிறது, சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் எழுந்தருளும் போது 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு அந்த வசனத்தை வாசிங்க. சந்ததிக்கு கொடுப்பேன் இருக்கா, கொடுத்தேன் இருக்கா? ஏன் ஆண்டவர் கொடுத்தேன்னு சொல்றாரு? ஆண்டவர் டிசைட் பண்ணா அது நடந்துட்டுன்னு அர்த்தம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஏன் கொடுத்தேன்னு சொல்றாரு? ஆபிரகாமே, நீ பறவையை துரத்திட்ட. ஆபிரகாமே, நான் கொடுத்துட்டேன். ஆபிரகாமே, என்ன கேட்கிற அன்பு பெற்றோரே, உங்க தலைமுறைக்காக நீங்க உத்தரவாதம் எடுக்கணும். சந்ததியை பத்தியாக பேசிட்டு இருக்கிறார். இன்னும் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பறவையை துரத்துறோம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நல்ல கவனிங்க. என் பிள்ளை ஜோம் பண்ண மாட்டேங்கிறான்னு எப்ப ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? காலேஜ் படிக்கும் போது. சின்ன வயசுல, ஆமே, சின்ன வயசுல நம்ம கவலை எல்லாம் என்ன தெரியுமா? பிள்ளை மேக்ஸ்ல வீக், கெமிஸ்ட்ரியில வீக், பிசிக்ஸ்ல வீக். வளர்ந்ததுக்கு அப்புறம் பைபிள் பக்கமே போகல பாஸ்டர். ஏன் போகல தெரியுமா? நீங்க பைபிள் தேடுறதையும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமே. நான் உத்தரவாதம் எடுக்கணும். என் பிள்ளை வாழ்க்கையில வார்த்தை விதைக்கப்படலைன்னு அதுக்கு காரணம் நான் தானே. பறவையை துரத்த விட்டுட்டேனே. இந்த பறவை எந்த வடிவில் வரும்னே தெரியாது. என்னால் ஃபுல்லா துரத்த முடியுமா? முடியாது. நான் டயர்டாகி தூங்கிடுவேன். ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும், நான் இப்போ தூங்கணும்னு தூங்கல, எனக்கு முடியல. ஆனா அந்த இடத்துல என் கர்த்தர் எழுந்தருளுவார். அவர் உடன்படிக்கையின் தேவன். டி மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் ஆமென் என்று சொல்லி சொன்னதை கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி மூடி. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னும் ஈசாக்கே பிறக்கல, ஆனா பறவையை விரட்டுறான். தலைமுறைகளுக்காக உத்தரவாதம் எடுக்கணும். இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை ஒவ்வொரு பெற்றோரும் உள்வாங்கணும்.
நாளைக்கு அவர் சந்நிதியில் நிற்கும் போது சொல்லணும், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இந்த பறவையை துரத்தினதுனால அவர் ஆபிரகாமின் தேவனாய் மட்டுமல்ல, ஈசாக்கின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய், இஸ்ரவேலின் தேவனாய் இன்றும் அறியப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தலைமுறைகளின் தேவன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஜீசஸ். பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம், கொஞ்ச நேரமாவது ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்க்கையில பறவை கொத்திடக்கூடாது. பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு அழுதா. அவ அழுதது நம்பிக்கையும் கண்ணீர் அல்ல, நம்பிக்கையற்ற கண்ணீர். ஆனா பிள்ளைக்காக அழுதா. பிள்ளை செத்ததுக்கு அப்புறம் அழல, சாகிறதுக்கு முன்னாடி அழுதா. பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு பிள்ளை செத்ததுக்கு அப்புறம் அல்ல அழுதது. என் மகனே, உனக்கு பதில் நான் செத்தேன், ஆனால் நலமா இருக்கும் சொன்னது யார் தெரியுமா? தாவீது. எப்போ தெரியுமா? அப்சலோம் செத்த பிறகு. அந்த கண்ணீர் நோ யூஸ். ஆனா ஆகார் அடிமை பெண், ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட தகுதி இல்லாதவ, அவள் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடியே அவ அழுதா பாருங்க. பிள்ளை இருக்கும் இடத்துல அதன் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளைய, ஓ ஜீசஸ், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க திராணி இல்லாதவ ஆகார். ஆனா அவளை வச்சு அந்த பிள்ளைக்கு திருமணத்தை கர்த்தர் நடத்தி வைத்தார். இதுதான் தேவனுடைய கிருபை. ஆமென். தலைமுறைக்காக நம்ம என்ன நினைக்கிறோம்? என் பிள்ளை நல்லாதாங்க இருக்கும். பிள்ளை மேல பிரச்சனை இல்லைங்க. விதைக்கப்பட்ட வார்த்தை பிள்ளைக்குள்ள இருக்குதா? இல்ல ஏதாவது பறவைகள் வந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த பறவை வரும் பாருங்க. ஆமென். நம்ம சின்ன வயசுல ஆமென் எல்லாரும் சொல்லுவோம், நாங்களும் சொல்லுவோம், எங்க பிள்ளைங்களுக்கு போன் கொடுக்கவே கூடாது. ஆனா எங்க பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க போன் பார்க்காம என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இங்க இருந்து தான் மெதுவா ஸ்டார்ட் ஆகும். இதுதானே நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம எல்லாம் பிள்ளைகளை மிரட்டுறோம். பிள்ளைகளை மிரட்டுறது இல்ல, பறவைகளை துரத்தணும். ஆமா, நாங்க 5 பிள்ளைங்க. எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டு வந்து எங்க எல்லா தலையிலும் கை வச்சு, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும், ரத்தத்துக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். இந்த ஜெபங்கள் எங்களுக்கு கை கொடுத்தது. எங்க அப்பா அம்மா எங்களுக்கு என்ன சம்பாதித்தாங்கன்னு கேட்டா ஒன்றும் இல்லை. ஆனா நாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறோம், ஒரு குறை இல்லாம இருக்கிறோம். ஆண்டு போதும்னு சொல்ற அளவு கர்த்தர் திருப்தியாக்கி வச்சிருக்கிறார். அது எல்லாவற்றை விட மேல எங்க எல்லாருமே கர்த்தருக்குள்ள வைத்திருக்கிறார். பறவைகள் வேற எதுவுமே செய்யாது, வார்த்தையை கொத்தி போடும். ஏன்னா இது உடன்படிக்கை. தலைமுறைகளுக்காக நம்மளால ஜெபம் பண்ண முடியலன்னா நம்ம எல்லாம் என்னங்க பெற்றோர் இல்ல? நிறைய காசு செலவு பண்ணுவோம், நம்முடைய உழைப்பை செலவு பண்ணுவோம், எல்லாம் செலவு. பிள்ளை விரும்புகிற இடத்துக்கு கூட்டிட்டு போவோம், பிள்ளைங்க விரும்புறதெல்லாம் வாங்கி கொடுப்போம். ஆனா பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து. ஆமென். ஒரு விசை பெற்றோரெல்லாம் அவங்க கைகளை உயர்த்தி, ஒரு விசை தலைமுறை ஒப்பு கொடுத்து, இப்போ செய்தி முடியல, ஆனா ஒரு விஷயம் இந்த நேரத்தில் பெற்றோரெல்லாம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க பிள்ளைகளை பேரை சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்க்கையில விதைக்கப்பட்ட வார்த்தை, அது 100ஆய் பலன் கொடுக்கிறதை என் கண்கள் காணணும். ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவனாய் மட்டுமல்ல, என் தலைமுறையின் தேவனாகவும் காணப்பட வேண்டும் அப்பா. என் தலைமுறையின் தேவனாகவும் அறியப்பட வேணும் ஆண்டவரே. அப்படியே புத்திர பாக்கியத்துக்கு காத்திருக்கிற யாராவது இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில நீங்க நன்மையை பார்க்க போறீங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தை உரைக்கும் போது அவனுக்கு பிள்ளை இல்ல, ஆனா கர்த்தர் கொடுத்த பிராமிஸ், உன் சந்ததிக்கு நான் அதை கொடுத்தேன், உன் சந்ததிக்கு. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியா இருக்கணும், விடக்கூடாது, உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. எங்க சர்ச்சில் ஒரு சில எல்டர்ஸ் எல்லாம் மரித்து நித்தியத்தில் இருக்கிறாங்க. சில நேரத்தில் நான் பார்க்கும்போது, இப்போ எங்கள் அப்பா இருந்த இடத்துல நான் இருக்கிறேன். அது போல எங்கள் சர்ச்சில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்களுடைய தலைமுறை அந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே,
நாளைக்கு நாங்க இல்லைன்னாலும் எங்க தலைமுறை உங்க சமூகத்தில் நிக்கணும் ஆண்டவரே, நிக்கணும் ஆண்டவரே. இதை நிக்க விடாதபடிக்கு பல பறவைகள் அந்த விதையை எடுத்துட்டு போற துரத்தணும். ஆபிரகாம் அதுல உறுதியா இருக்கிறான். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்? கொண்டு வந்தான்னு சொன்னார். கொண்டு வந்துட்டேன், என் வேலை முடிஞ்சிட்டு. இல்ல, அவர் வர்றது வரைக்கும், அவர் எழுந்தருளும் வரைக்கும் ஒரு பறவை வந்து அது மேல வர நான் விட மாட்டேன். உறுதியா இருக்கிறான். இந்த உறுதியை விட்டா என்ன ஆயிரும் தெரியுமா? இப்படி உறுதியை விட்ட ஒருவன் உண்டு. யார் தெரியுமா? எசேக்கியா. எசேக்கியா கிட்ட கர்த்தர் ப்ராஃபஸி ஏசாயா வச்சு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் 3 காரியம் சொல்லுவேன்னு சொன்னேன், சாரி அதுக்கு டைம் இல்லை, ஏன்னா ஆண்டவர் இது அப்படி போறது போட்டோம். ஆமென். எசேக்கியா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ என்ன செய்ய மாட்டேன்? பிழைக்க மாட்டேன். ஆண்டவர் வந்து எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, போதுன்னு சொன்னா ஆமேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துடணும். வராதே வராதே. ஹல்லேலூயா. சிலர் பார்க்கறத பார்த்தா நீ வேணாம் போ. ஆமென். ஹல்லேலூயா. போதும்னா ஆமேன்னு ஒப்பு கொடுத்துடணும். இந்த எசேக்கியேல் உடனே சுவர் புறமா திரும்பி ஓன்னு ஒரே அழுக, நான் உமக்கு முன்பாக, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆண்டவர் சொன்னார், ஏசாயா கூப்பிட்டு இங்க வா போ, ஆண்டு போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அதை விட உன் கண்ணீரை கண்டேன். அப்போ எவ்வளவு உறுதியா இருக்கிறான், உறுதியா இருக்கிறான். உறுதியா இருந்து ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்ச இடத்துல ஆண்டவர் வச்சே கமா போட வச்சான். 15 வருஷம். அந்த 15 வருஷத்துல யார் பிறக்கிறானா? மனாசே பிறக்கிறான். இந்த 15 வருஷத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவனை விசாரிக்க யார் வரா? நேபுகாத்நேச்சர் வரா. நேபுகாத்நேச்சருக்கு என்ன பண்றா அப்படின்னா, அந்த ஆலயத்தை, பொக்கிஷ சாலை எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறான். அவன் பறவை, அவன் பார்த்துட்டே போறான். ரைட்டு, இப்போ அவன் ஃபாஸ்டிங் போட்டிருப்பான், ஆண்டவர் சீக்கிரம் இவனை எடுத்துக்கொள்ளும். எவ்வளோ நாள் சொல்லியிருக்கிறார் அவர்? 15 வருஷமா. ரைட்டுப்பா. அவன் பார்த்துட்டு போறான். ஆண்டவர் தீர்க்கதரிசியை வச்சு பேசுறார், இங்க பாரு, நீ பெரிய தப்பு பண்ண, ஆனா கர்த்தர் உனக்கு ப்ராமிஸ் பண்ணதுனால உன் நாட்களில் சமாதானம் இருக்கும். ஆனா உன் பிள்ளை நாட்கள் வரும்போது சிறைப்பிடிச்சிட்டு போவாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? தனக்காக அழுதான் பார்த்தீங்களா? அதே போல தலைமுறைக்காக அவன் அழல. அவன் என்ன சொன்னா தெரியுமா? பரவாயில்ல, என் நாட்களிலாவது சமாதானமா இருக்குமே. ஏய், உனக்காக சுவர்புறமா திரும்பி அழ முடிஞ்சது. உன் பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, நீ ஜாலியா கேட்டுட்டு போற. ஏன் அழ முடியல? ஏன் அழ முடியல? கர்த்தர் நம்ம பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்த, நம்ம கைக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தாங்க. கையை விட்டு போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு அநேகருடைய புலம்பல் இதுதான். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நான் நல்ல வஸ்திரம் கொடுத்துருக்கிறேன், நீங்க தந்த கிருபையில நல்ல ஃபுட்டு கொடுக்குறேன், நல்ல எல்லாத்துலயும் பெஸ்ட், நல்ல நான் படிக்கல, என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கிறேன், எல்லாமே நம்ம செய்யறோம். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு என்று நீர் விதைத்த வார்த்தைய சத்துரு பொறுக்கிட்டு போயிடக்கூடாது. நீங்க எனக்கு உணர்த்துங்கப்பா, அந்த பறவையை நான் துரத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென். தாவீது தலைமுறையை விடல, ஆனா சாலமோன் தலைமுறையை விட்டுட்டான். ஆபிரகாம் உறுதியா இருந்ததுனால தலைமுறையை விடல, ஆனா லோத்து தலைமுறையை விட்டுட்டான். லோத்து நீதிமான் தான், தலைமுறையை விட்டுட்டான். தேவ பிள்ளைகளே, உறுதி இல்லாம நம்ம போகிறது நிமித்தம் இழப்பு நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னொரு சம்பவத்தை டச் பண்ணி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்குள்ள செய்தி போதும்னு நான் ஆவியில உணர்றேன். நிறைய எடுத்துட்டு வந்திருக்கிறேன், ஆனால் எல்லாம் திணிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் இன்னொரு காரியத்தை கூட நான் டச் பண்ணி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பெத்லகேமிலே பஞ்சம் உண்டான போது நகோமியின் குடும்பம் மொத்தமா எங்க வராங்க அப்படின்னா மோவாப் தேசத்துக்கு வராங்க. அங்கே நகோமியின் கணவர் மரிக்கிறா, நகோமியின் 2 பிள்ளைகளும் மரிக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கும் நகோமி அந்த ஊர்லயே 2 பெண்களை திருமணம் செய்து வைக்கிறா. அந்த 2 பேருக்கு பேர்ல ஒரு ஆள் பேர் என்ன தெரியுமா? ஓர்பாள், இன்னொரு பேர் ரூத். இப்ப கர்த்தர்
பெத்லகேமை பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதனுடைய 7வது வசனத்தை பாருங்கள். இப்ப நகோமி எங்க புறப்படுறாங்கன்னா பெத்லகேமுக்கு புறப்படுறாங்க. யாரோடு புறப்படுறாங்க? 2 மரம். அப்ப ஓர்பாலும் எங்க தான் போறதுக்கு பெட்டி கட்டுறா? பெத்லகேமுக்கு. ரூத்தும் எங்க போற பெட்டி கட்டுறா? பெத்லகேம். 2 பேரும் போயிட்டு இருக்கும் போது 8வது வசனத்துல நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் அப்படிங்கிறான். நீங்க வராதீங்க அப்படி சொல்லி யார் சொல்றாங்கன்னா நகோமி சொல்றாங்க. இதை கேட்டதும் 9வது வசனத்தின் பிற்பகுதியில் பாருங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட. தீர்மானத்தோடு தான் 2 பேரும் போறாங்க. ரூத் மட்டுமல்ல, ஓர்பாலும் தீர்மானத்தோடு போறா. நாங்களும் வரோம், நாங்களும் வருவோம். அழுது போறாங்க. ஒரே பாதையில 2 பேர் பயணிக்கிறாங்க. தீர்மானத்தோடு தான் போறாங்க. அழுதுட்டு நகோமி சொல்ற, நீங்க வேண்டாம், நீங்க திரும்பி போயிருங்க. இல்ல இல்ல, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே நாங்களும் வரோம் அப்படி சொல்லும் போது நகோமி சொல்றாங்க, அதாவது இனி என்னால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தர முடியாது. என்னை ஏன் வருத்தப்படுத்துறீங்க? உங்க ஊர்ல நீங்க இருந்து உங்க வாழ்க்கையை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லும் போது ஓர்பாள் யோசிக்க ஆரம்பிக்கிறாள். பெத்லகேமுக்கு நகோமியோடு கூட புறப்பட்டவள் இப்போ கொஞ்சம் பாதியில யோசிக்க ஆரம்பிக்கிறாள். ஏன்னா சூழ்நிலை எதிராக இருக்கிறது, எல்லாமே பிரதிகூலமாக இருக்கிறது. அவ யோசிக்க ஆரம்பிக்கிறாள். என்ன செய்தாள் தெரியுமா? 14வது வசனத்தில், ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 2 பேரும் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் தெரியுமா? பெத்லகேமை நோக்கி, போவாஸ் இருக்கிற ஸ்தலத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. ஆனா சூழ்நிலை எதிரான போது ஒருவள் பின்வாங்குகிறாள். நம்ம எல்லாருமே பரம போவாஸ் இருக்கிற அந்த பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி பயணிக்கிறவர்களில் அநேகர் சூழ்நிலை எதிரான போது பின்வாங்கி போயிட்டாங்க, விட்டு வந்த இடத்துக்கே திரும்பினாங்க. ஆனா ரூத்தை பார்த்தீங்கன்னா அவ சொல்றா, உம்முடைய தேவன் என் தேவன், நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்க நான் இருப்பேன், செத்தாலும் அங்கதான் சாவேன் என்று வேதம் சொல்லுகிறது. 18வது வசனத்தை வாசியுங்கள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு, அடுத்த வார்த்தை, இருவரும் பெத்லகேம் மட்டும் உறுதியா இருக்கிறவங்க தான் கடைசி வரை தொடருவாங்க. உறுதியா இருக்கிறவங்க. ரூத்துக்கு எப்படி பெத்லகேம் போகணும்னு ஆசையோ ஓர்பாளுக்கும் அப்படிதான் ஆசை. ரூத்தோடு கூட ஓர்பாளும் தான் புறப்பட்டாள். ஆனா 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு ஆள் உறுதியா இருந்தாங்க, இன்னொருத்தங்களுக்கு அந்த உறுதி இல்லை. உறுதி இல்லை. ஒரு பாடல் உண்டல்லவா, என்ன வந்தாலும் நம்புவே. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அந்த உறுதி. ரிசல்ட் என்ன நமக்கு தெரியும்ல. ரிசல்ட் என்ன தெரியுமா? ஓர்பாளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆனா வேதத்துல 1 2 3 புஸ்தகங்கள் மட்டும்தான் சரித்திரம் என்று எழுதப்பட்டிருக்கும். அதுல ஒரு புஸ்தகம் ரூத்தின் சரித்திரம். அவள் சரித்திரமே மாறுது. அவளுடைய ஆரம்பம் தரித்திரம், முடிவு சரித்திரம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எழுதும் போது ஒரு சில ஸ்திரீகள் பெயர் மட்டுமே ஆட் ஆயிருக்கும். அதுல யாருடைய பெயரும் இருக்கும் தெரியுமா? ரூத்தினுடைய பெயர் இருக்கும். அவ உறுதியா இருக்கிறவர்களுடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் இருக்கும். உறுதியா இருக்கிறவர்களுடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் இருக்கும். என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை, சூழ்நிலை எதிராக தான் இருக்கு. ஆண்டவரே, நான் ஃப்ரெண்ட்ல இன்னொரு ஸ்டெப் எடுத்துச்சு, எனக்கு லைஃப் இல்லாம போயிருமா? இல்லை, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். நகோமி எந்த ப்ராமிஸும் கொடுக்கல, மாறாக அவங்க திரும்பி போவதற்கு ஏதுவானது தான் பேசிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய்
உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். இந்த நம்பிக்கையில உறுதியாய், அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நம்பிக்கை அறிக்கை இடுகிறதுல அசைவே இல்லாமல் உறுதியாயிருப்போம். இந்த உறுதியை நின்று விழுந்துடக்கூடாது. ஓர்பாள் போலதான், ஓர்பாளும் ரூத்துனுடைய ஆரம்பம் சேம், ஒரே பாதையில. ஆனா ஒருவள் உறுதியா இருந்தாள். அவள் பெத்லகேமுக்குள்ளே போனாள். போவாசின் மணவாட்டியாய் வாழ்க்கையை தொடர்ந்தாள். இயேசுவின் வம்ச வரலாறுல இடம் பெற்றாள். பைபிள் அவருடைய பெயர் இருக்கிறது. அவருடைய புத்தகத்திலே, அவர் கைப்பட எழுதின புத்தகத்திலே ரூத்தின் பெயர். இந்த ராத்திரி வேளையில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உறுதியா இருக்கணும். என்ன வந்தாலும் இதுல உறுதியா இருந்தா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிற செய்தி எலிசாவுக்கு மட்டுமல்ல, எல்லா தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கும் தெரியும். எல்லாரையும் எலியா ஸ்டாப் பண்றார். எல்லாரும் அவங்கவுங்க நிலையில நிற்கிறாங்க. எலிசா மட்டும் உறுதியா இருக்கிறான். நான் உங்க கூட தான் வருவேன், நான் உங்க கூட தான் வருவேன். எலியா யோர்தானுக்கு முன்பாக நின்ற போது தீர்க்கதரிசிகளின் புத்திரரெல்லாம் தள்ளி நிற்கிறாங்க. அவங்களுக்கும் விஷயம் தெரியும். எலிசாவுக்கு என்ன தெரியுமோ அது அவர்களுக்கும் தெரியும். ஆனா ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க உறுதியா இல்ல, எலிசா உறுதியா இருக்கிறான். என்ன வந்தாலும் அவங்க கூட தான். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? எலியாவின் ஓட்டம் முடிந்த இடத்துல எலிசாவின் ஊழியம் ஆரம்பித்தது. நம்ம உறுதியா இருக்கும் போது அரிதான பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமாய் நடக்கும். இது எல்லா கண்களும் காணும். இது ஆச்சரியமாய் இருக்கும். என்ன வந்தாலும் ஆண்டவரை விட்டு விடாத ஒரு வாழ்க்கை. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆழ எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் அவர் என்னை கைவிட. அறிக்கை பண்ணுங்க, என்ன துன்பங்கள், என்ன ஷலமா கதனா மம்ரா ரிமாமா ஷெலரே. ஆண்டவரே, இந்த ரூத்தை போல, ஆபிரகாம போல உறுதியா இருக்க கிருபை. லோத்தை போல, ஓர்பாள போல உறுதி இல்லாதவர்களாய் அல்ல. என் வாழ்க்கையில பல முறை நான் இப்படி தடம் புரண்டு இருக்கிறேன். இனி அப்படி ஆகாதபடிக்கு அந்த உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனான். என்ன நஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் பின்னோக்காத, பின் திரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறேன். அப்படி விரும்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி அவங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு 2 நிமிஷம் முடிந்தால் முழங்காற்படியிட்டு, முடிஞ்சவங்க முழங்காற்படியிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஜெபத்தை முடிக்க நான் விரும்புகிறேன். என்ன வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். எனக்கு நீங்க தான் பயம் எப்பவுமே. யாருக்காக நான் உங்களை விட மாட்டேன், உங்களுக்காக நான் எதை வேணாலும் விடுவேன். இந்த உறுதி, இந்த உறுதி தாவீது போல கேட்கலாமா? நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும். நிலைவரமான உறுதியான ஆவி. உறுதியா இருந்த ரூத்து உறுதியா இருக்கிறதை கண்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தடை இல்லை. நீ உறுதியா இருந்துட்டேன்னா உனக்கு தடை இல்லை. ஆமென்.
பெற்றோர்களே, இன்னைக்கு ஒரு தீர்மானம். இன்னைக்கு நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்க இந்த பறவைகளை துரத்தி தான் ஆகணும், துரத்தி தான் ஆகணும். அன்பு சகோதரா சகோதரி, சில ஆதாயத்துக்காக ஆண்டவரை விட்டு விலகுகிற சூழ்நிலை வேண்டாம், தூக்கி போட்டு. ஆபிரகாம் போல கையை மேல உயர்த்தி பழகிட்டேன்னா யார்கிட்ட கை நீட்டுற நிலைமைக்கு கர்த்தர் உன்னை விட மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் நிறைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் பேசினதை என் ஆவியில நான் அதிகமாய் உணர்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.